மோட்டோவோட H சீரிஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸா இருக்கு. அந்த சீரிஸ்ல அடுத்ததா லான்ச் ஆயிருக்கிற ஒரு ஃபோன் தான் இந்த மோட்டோரோலா H60 Fusion. கொஞ்ச நாளா இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத என்னோட ரிவ்யூல நான் சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஃபோன் இருக்கு. ஃபோனோட கவர்லயே உங்களுக்கு யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டி பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு வாரண்டி கவர் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஃபோன்ல உங்களுக்கு எந்த விதமான ஸ்கிரீன் ப்ரொடெக்டருமே ஒட்டல, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. தென் ஃபோனுக்கு எந்த வித கேஸும் பாக்ஸ்ல கிடையாது. அடுத்தது 68 வாட்க்கான ஒரு டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் இருக்கு, சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அப்புறம் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேக்கில் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி ரெண்டுமே உங்களுக்கு கர்வ் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப தின்னான ஃபோனை கையில் பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. கொஞ்சம் நேரமாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் உங்களுக்கு அரௌண்ட் 184 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். லைட் வெயிட்டான ஃபோன் தான், யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அண்ட் லெதர் ஃபினிஷ் இருக்கிறனால கிரிப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் H50 Fusion எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே. இந்த தடவை இந்த ஃபோனில் உங்களுக்கு ஆல் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 4 சைடுமே உங்களுக்கு டிஸ்பிளே கர்வ் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கர்வே இருக்கு. ஆனா டாப் அண்ட் பாட்டம்ல அந்த அளவுக்கு கர்வ் இல்ல, பட் ஒரு சின்ன கர்வ் கொடுத்திருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டிஸ்பிளேவும் உங்களுக்கு பேண்டோன் வேலிடேட்டட் டிஸ்பிளே தான். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல் டைம்ல நீங்க பாக்குற ஸ்கின் டோன்ஸும் கலர்ஸும் என்ன மாதிரி இருக்குமோ அதே அளவுக்கான அக்யூரேட் கலர்ஸும் உங்களுக்கு இந்த ஃபோன் கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேஷன் தான் அது. இந்த ஃபோன்லயே அது இருக்கு. தென் இது 6.7 இன்ச்க்கான ஒரு 10 பிட் POLED டிஸ்பிளே. இது 1.5K ரெசல்யூஷன்ல இருக்கு. 120 Hz refresh rate இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸ் கலர்ஸ் எல்லாமே பார்க்குறது நல்லா வைப்ரண்டா நல்ல ரிச்சான ஒரு லுக்கை கொடுக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங், IP69 ரேட்டிங் இருக்கு. அது இல்லாமல் டிஸ்பிளேக்கு Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் இந்த ஃபோனில் இருக்கு. அண்ட் இது இல்லாமல் ஸ்மார்ட் வாட்டர் டச் 3.2 அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் டிஸ்பிளே ஈரமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கை ஈரமாக இருந்தாலும் சரி, நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே உங்களால் யூஸ் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக டிஸ்பிளேன்னு பார்த்தா எந்த குறையும் இல்லை. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு பிரைமரி கேமரா. இது சோனியோட LYT700C சென்சார். செகண்டரியா உங்களுக்கு 13 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்திருக்காங்க. மூணாவதா கேமரா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு 3-in-1 லைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதாவது ரியல் டைம்ல இருக்க கலர்ஸை கேப்சர் பண்றதுக்காகவே தனியா கொடுத்திருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மேல உங்களுக்கு ஃபிளாஷ் இருக்கு. அப்புறம் செல்ஃபிக்கு உங்களுக்கு 32 MP கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவுடைய அவுட்புட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு மக்களே. ஆனா நிறைய ஹியூமன் சப்ஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷான ஒரு டோன் தெரியும். அது வந்து எல்லா இடத்தையும் தெரியும். சில நேரங்களில் ஒரு ரெட்டிஷான பேட்ச் மாதிரியே உங்களுக்கு தெரியுது. நீங்க என்னோட போட்டோ ஜூம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க சாம்பிளை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் டோனும் தெரியும், அந்த ரெட்டிஷான ஒரு பேட்சா மாதிரியும் தெரியும். ஆக்சுவலா அந்த பேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயில் டைரக்டா உள்ற அந்த ஒரு இதுதான். அதைத்தான் இந்த போன் வந்து ஒரு ரெட்டிஷான பேட்ச் மாதிரி காமிக்குது. என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதோட ப்ராசஸிங் வந்து இப்படித்தான் இருக்கு. ரைட்டா? இது வந்து ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும் தான். ஹியூமன் சப்ஜெக்ட் இல்லாம நார்மலான போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான ரெட்டிஷ் டின்டோ, ரெட்டிஷ் ஷேடோ இந்த மாதிரி எதுவுமே தெரியல. அப்போ போட்டோ நல்லா இருக்கு. தென் செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் டிண்ட் தெரியுது, பட் அந்த ரெட்டிஷ் பேட்ச் மாதிரியான விஷயங்கள் தெரியல. ஓவரால் ஹியூமன் சப்ஜெக்ட் நீங்க எப்போ எடுத்தாலும் சரி இருக்கிற கலரோட கொஞ்சம் ஒரு மாதிரி சேச்சுரேட்டடா ஒரு மாதிரி ரெட்டிஷ் டோன் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இது சாஃப்ட்வேர்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு. அப்புறம் வீடியோஸ் வந்தீங்க அப்படின்னா பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி உங்களால 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். எனக்கு பார்க்கறதுக்கு ஓரளவு கொஞ்சம் ஃபுட்டேஜ் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. குவாலிட்டி இந்த பிரைஸ்க்கு ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. இது எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்களே சாம்பிளை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே மக்களே, இது 4K 30 FPSல மோட்டோ H60 ஃபியூஷனில் அப்படியே நடந்துக்கிட்டே நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சாயந்தரம் போல் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, இது மோட்டோ H60 ஃபியூஷனில் செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே 4K 30 FPSல தான். இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கலர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் இன்னும் பெட்டராக தேவை. ரைட்டா? அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் இருக்கு. இது ஒரு எஃபிஷியன்டான ப்ராசஸர். 7300 இருந்துச்சு, அதோட அப்கிரேடான ஒரு ப்ராசஸர் தான் இது. கேஷுவலான ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் தாராளமாக ப்ளே பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ PUBG மாதிரியான கேம்ஸ்லாம் ஆடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் கூலிங்காக வேப்பர் சேம்பரும் கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஒரு கேமிங் ஃபோன் அளவுக்குன்னு கிடையாது மக்களே. வேப்பர் சேம்பர் இருக்குன்னா உங்களுக்கு யூஸ்வலான ஹீட்டே உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஃபோன் எப்பவுமே கூலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. தென் இதில்
LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8256GB ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா. தென் பேட்டரி சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு, பேட்டரி குறைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இந்த ஃபோனில் உங்களுக்கு 5500 mAh இருக்கு. பாக்ஸ்லேயே உங்களுக்கு 68 வாட் டர்போ சார்ஜர் வருது. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் 1 ஹவருக்குள்ளேயே இது நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அப்புறம் பேட்டரி லைஃப்னு பார்த்தாலும் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நாளை தாண்டியே இது நிற்கும். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணீங்கன்னா அதை தாண்டி வரும். தென் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு Android 15 Hello UIல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோட்டோட UI ரொம்பவே க்ளீனாக இருக்கு. ரொம்ப ரேராக ஒரு 2-3 ஆப் மட்டும் ப்ளோட் வேற தெரிஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. இந்த தடவை மோட்டோ AI அப்படின்னு சொல்லிட்டு AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் பவர் பட்டன் டபுள் டாப் பண்ணீங்கன்னா அந்த AI ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் மீ, இது உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது டேக் நோட்ஸ், டைரக்டா உங்க வாய்ஸை யூஸ் பண்ணி உங்களால நோட்ஸ் மாதிரி பேசிக்க முடியும். அதை உங்களால டிரான்ஸ்கிரைப் பண்ணி சம்மரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். மூணாவது ரிமெம்பர் திஸ், இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கண்டென்ட் டக்குன்னு எங்கேயா சேவ் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி விஷயங்களை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது பிக்சரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட ஆப் டிரைவருக்கு பாத்தீங்கன்னா அது பக்கத்துல ஜர்னல் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும், அங்க நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நோட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜர்னல் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரைட்டா. நாலாவது மேஜிக் கேன்வாஸ், இது யூஸ்வலா இருக்க டெக்ஸ்ட் டு இமேஜ் கன்வெர்ட்டர் தான். நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆன் டிவைஸ் கிடையாது, கிளவுட்ல தான் ப்ராசஸ் ஆகுது. அப்புறம் இது போக பாத்தீங்கன்னா இந்த போன்ல உங்களுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் செம்ம லவுடா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது போக 16 5G பேண்ட் இருக்கு மக்களே. NFC சப்போர்ட்டும் இருக்கு, Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்கு. தென் இதோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இதோடைய கேமரா தான் எனக்கு நெகட்டிவா தெரியுது இப்போதைக்கு. அதுவுமே இவங்க அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த மோட்டோ எச் சீரிஸ்லேயே இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங்ல தான் பிரச்சனை பார்த்தேன். ஓவர் சேச்சுரேட்டான இமேஜை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இதுலேயே அதே மாதிரியான பிரச்சனை தான் இருக்கு. மோட்டோ அவங்களோட கேமரா அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஃபோட்டோஸை அவங்களோட ஃபோன்ஸ்னால கொடுக்க முடியும். இப்போ வரைக்கும் எதுவும் மாற்றல. இந்த ஃபோன்லையும் கேமரா தான் எனக்கு ஒரு டவுன் சைடாக தெரியுது. தென் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-256GB வேரியன்ட் உங்களுக்கு 22,999 அப்படின்ற பிரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 12-256 வந்து உங்களுக்கு 24,999 அப்படின்ற பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 25,000 பட்ஜெட்ல இதோட ஹை அண்ட் வேரியன்ட் நீங்க வாங்கிக்கலாம் ரைட்டா. இது போக உங்களுக்கு லான்ச்ல சில ஆஃபர்ஸும் உண்டு. அதை வச்சு உங்களால 20,000 பட்ஜெட்ல வரும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் ஓகேவா. அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும் ரைட்டா. ஸோ முடிவா நான் சொல்றது என்னன்னா கேமரா மட்டும் தவிர்த்துட்டு நீங்க பாக்குறப்ப இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. நான் கேமரா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ப்ளோட்வேர் இல்லாத கிளீனான ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். தென் மோட்டோ H50 ஃபியூஷனும் உங்களுக்கு அரௌண்ட் இதே பிரைஸ்ல லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஃபோனும் அதே பிரைஸ்ல லான்ச் ஆயிருக்கு. ஆனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன்ல சில அப்கிரேட்ஸும் இருக்கு. அதனால இந்த ஃபோன் வந்து இந்த பிரைஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ரைட்டா. ஸோ அவ்வளவுதான் இந்த ஃபோனோட என்னுடைய ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோல கூட உங்களை மீட் பண்றேன். Until then, this is our from All Tech Tamil signing out.